ஹாய். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனில் த செகண்ட் கேட்டகரி பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல். ஸோ இந்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் த பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து எப்படி பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸை டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேசிக்ஸாக நம்ம என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்ட் அவுட் த பேஸ் ஆஃப் அதர் நம்பர் சிஸ்டம். ஸோ இங்கே அதர் நம்பர் சிஸ்டம்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, தட் இஸ் யுவர் ஆக்டல், பைனரி, தென் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதோடைய பேஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் இன்டீஜர் பார்ட் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும், ஃப்ராக்ஷனல் பார்ட் வேல்யூஸை டிவைட் பண்ணணும், ஃபைனலாக அந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைனரி டு டெசிமல். ஸோ பைனரி டு டெசிமலில் ஸோ இந்த பைனரி வேல்யூஸை எப்படி டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்டீஜர் பார்ட்டு. ஸோ இன்டீஜர் பார்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மல்டிப்ளை யூஸ் பண்ணணும். தென் எதோட மல்டிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பேஸ், பைனரியோடைய பேஸ் யூஸ் பண்ணி, இங்கே ஆக்டலோடைய பேஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம், இங்கே ஹெக்ஸாடெசிமலோடைய பேஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸை, பைனரி வேல்யூஸை எழுதுறேன். தென் எப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு ரைட், இன்டீஜர் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா ரைட் டு லெஃப்ட், இன்டீஜர் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா ரைட் டு லெஃப்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய பேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ பேஸ் வேல்யூ என்னது, பைனரி. அப்போது 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. அப்போ இந்த வேல்யூஸோட நம்ம என்ன பண்ணோம், இந்த பேஸ் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம். தென் ஒன் மோர் திங், anything power 0, 2 power 0 or 8 power 0 or 4 power 0 or 16 power 0, anything power 0, the value will be 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் என்னது, பைனரி வேல்யூ ஃபஸ்ட்டு 1, 1 மல்டிப்ளை பை பேஸ் வேல்யூ என்னது 2 power 0. The next one, 1 multiply by 2 power 1. Then 0 multiply by 2 power 2. The next one, 1 multiply by 2 power 3. So anything power 0, the value will be 1. அப்போ 1 into 1, 1. Then 2 power 1, the value 2. அப்போ 1 into 2, 2. Then anything multiply by 0. So 0 வால எது multiply பண்ணாலும் 0 தான். But 2 power 2 இதோடைய ஆன்சர் 4. அப்போ 0 into 4, 0. Then 2 power 3. So 2 power 3 that is 8. 1 into 8, 8. So next என்ன பண்ணோம், இந்த values எல்லாமே add பண்ணோம். So add பண்ணிங்கன்னா 11. So what is our decimal value? 11 base 10. ஓகேங்களா. The next one, octal. So octal அதே மாதிரி தான், கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். எழுதிட்டு the next one, வேல்யூ அசைன் பண்ணுறது ரைட் டு லெஃப்ட். அப்போ 8 power, இதோடைய பேஸ் வந்து 8, 8 power 0, then 8 power 1. So now 5 multiply by 8 power 0, then 3 multiply by 8 power 1. அப்போ anything power 0 the value will be 1. அப்போ 5 into 1, 5. The next one, 8 power 1 the value 8. அப்போ 3 into 8, 24. So
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 29. So what is our decimal value? 29 base 10. The next one hexadecimal. So hexadecimal alpha values இருந்துச்சு அப்படின்னா alphabet series இருந்துச்சுன்னா 10 னா A, 11 னா B, 12 னா C, 13 னா D, 14 னா E, then 15 னா F. Then இப்போ கொடுத்திருக்க values 1D, so 16 powerல எழுதணும், 16 power 0, 16 power 1. So D ன்றது என்னது? The value of 13. அப்போ 13 multiplied by 16 power 0, then 1 multiplied by 16 power 1. So anything power 0, the value will be 1. 13 into 1, 13. Then 1 into 16, 16. So answer 29. So 29 base 10. So இது வந்து hexadecimal to decimal. So இது எல்லாமே integer part வச்சு பார்த்தோம். Suppose fractional part வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? கொடுத்திருக்க ஸ்டெப் பிரகாரம் டிவைட் பண்ணணும். So கொடுத்திருக்க அதே வேல்யூல பைனரி 1011. So இதுக்கு நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்? previous slideல 11. So 11 base 10. So இப்போ நம்ம என்ன பண்ணா fractional values தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 0.1. அப்போ 0.1 ன்னு இருக்கும்போது so before fractional part அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 power 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அப்போ decimal point அதுக்கப்புறம் இருக்கிறத values எப்படி ஸ்டார்ட் பண்ணா 2 power minus 1, then 2 power minus 2. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 power minus 1 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 1 by 2 அப்படின்னு எழுதலாம். 2 power minus 2 அப்படின்னா 1 by 2 power 2. So 2 power 2 னா 1 by 4. இதே மாதிரி தான் எல்லா பார்ட்டும். சப்போஸ் 8 power minus 1 அப்படின்னா 1 by 8. 8 power minus 2 அப்படின்னா 1 by 8 square. அப்பனா 1 by 64. So அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் 16க்கு எழுதணும். 16 power minus 1 அப்படின்னா 1 by 16. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்ல நம்ம எடுத்து அப்படியே எழுதணும். 1 multiply by 2 power minus 2 னா 1 by 4. So 1 by 4 fractional partல எழுதணும் அப்படின்னா 0.25. So இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 0.25 வரும். So இந்த values எவ்வளவுனா 0.25. இப்போ 0.25. 1 into 0.25, 0.25. The next one 0 into 2 power minus 1 na 1 by 2. So 1 by 2 na value is 0.5. So 0 into any value, the value will be 0. So இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0.25. இதான் நம்மளுடைய fractional value. அப்போ நம்மளுடைய decimal value என்னது 11.25 base 10. So இதுதான் வந்து நம்மளுடைய binary to decimal value. The next one octal value. So octal value பார்த்தீங்க அப்படின்னா fractional part 35. So 35 உடைய decimal value பார்த்தீங்க அப்படின்னா 29. So previously find out பண்ணிருப்போம் 29. So 29 base 10. இப்போ 0.2க்கு மட்டும் find out பண்ண போறோம். 0.2 na 8 power minus 1. அப்போ 2 into 1 by 8. So எப்படி cancel பண்ணீங்க அப்படின்னா 4. 1 by 4 na 0.25. 0.25. அப்போ நம்மளுடைய octal value பார்த்தீங்க அப்படின்னா
29.25 base 10. The next one hexadecimal value. Hexadecimal value பார்த்தீங்க அப்படின்னா 1D. So 1D க்கு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 29. இப்போ 0.5. So 0.5 பார்த்தீங்க அப்படின்னா that is equal 16 power minus 1. So 5 into 1 by 16. So 5 divided by 16. இதை divide பண்ணீங்க அப்படின்னா 0.312. இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் 29.312 base 10. ஸோ இதுதான் பைனரி டு decimal, octal to decimal, then hexadecimal to decimal. Thank you. Thanks for watching. Please like, share and subscribe.